சரி, ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ணுறதுக்கு மேப்பிங் web.xml எப்படி பண்ணணும், தென் ஒரு சர்வ்லெட்லேருந்து இன்னொரு சர்வ்லெட்டுக்கு எப்படி ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு சர்வ்லெட்லேருந்து இன்னொரு சர்வ்லெட் இன்னொரு சர்வ்லெட்டில் இருக்கிற கண்டென்ட் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, தென் ஃப்ரண்ட் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம இதில் கெட் பண்ணுறது, அப்புறம் யூஆர்எல்ல சேஞ்ச் பண்ணுறது எப்படி. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செஷன் ட்ராக்கிங். அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்து அது வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களால் ஹோம் பேஜ் வந்து போக முடியும். ஸோ எப்படி ஹோம் பேஜ் ஏன் அதுக்கப்புறம் வருது அப்படின்னா, நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செஷன், ஒரு ஒரு செஷன் ஆர் ஒரு ஒரு டேட்டா வந்துட்டு ஹோம் பேஜ், உங்கள் மெசேஜ், ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ எந்த பேஜ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பேஜஸ்லாம் போகிறீங்களோ அந்த பேஜஸுக்கு எல்லாமே அந்த டேட்டாவும் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். இல்லை வேற யாராவது அவங்க பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அவங்களோட டேட்டா இருக்கும். ஸோ மல்டிபிள் பேஜஸ்க்கு ஒரு டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செஷன் ட்ராக்கிங். ஸோ செஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற வரைக்கும் அந்த செஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா? ஸோ பொதுவாக செஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஒரு யூசர் டேட்டாவை மல்டிபிள்ஸ் ஆஃப் பேஜஸ் நாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேஸில் மல்டிபிள் ஆஃப் சர்வ்லெட்ஸில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது எஸ்டிடிபி ப்ரோட்டோகால். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம எஸ்டிடிபி ப்ரோட்டோகால் அது வழியாக தான் நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். நான் சொன்னதான் உங்க அகைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ், செஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிபி செஷன் அப்படிங்கிற கிளாஸ். இது எங்கேருந்து வருதுன்னா சர்வ்லெட் அப்படிங்கிற சர்வ்லெட் தரக்கூட அந்த பேக்கேஜ்லேருந்து நமக்கு வருது. ஸோ இது எதுக்காகனா நம்ம ஒரு டேட்டாவை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அதை மல்டிபிள் பேஜஸில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எஸ்டிடிபி செஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் மூலியமாக தான் நாம் பண்ண போகிறோம். சரி, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கொண்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் சர்வர்லேயே கிரியேட் பண்ணாலும் சரி, அது மேட்டர் இல்லை. பட் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது திங். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. சரி, இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா வருது, ஸ்ட்ரிங் என்னு இருக்குல்ல, இதுதான் என்னோட டேட்டா. இந்த இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கொண்டு வரோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்களே கூட டேட்டா கூட அதிலே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஸோ அந்த டேட்டாவை இப்போ நான் வந்துட்டு சர்வ்லெட் சர்வ்லெட் 1ல ஒரு டேட்டாவை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டேட்டாவை சர்வ்லெட் 2ல நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். பொதுவாக அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டாவை இன்னொரு கிளாஸில் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வேணால் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து சர்வ்லெட். ஸோ எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நான் வந்துட்டு டேட்டாவை யூஸ் பண்ணலான்னா, ஸோ அதுக்காக நாம் எஸ்டிடிபி செஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சரி, இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ரெக்வஸ்ட்டில் தான் என் டேட்டா வருது. ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் செஷன், ரெக்வஸ்ட் ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் செஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடை நாம் கால் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா அது எஸ்டிடிபி செஷனை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த செஷன், அந்த எஸ்டிடிபி செஷன் அப்படிங்கிறது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பொதுவாக இருக்கும். ஸோ ஸோ அந்த செஷனில் நீங்கள் உங்களோட வேல்யூவை நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஸோ செட் ஆட்ரிபியூட் நாம கால் பண்ணணும். ஒரு கீ நேம் தரணும், உங்களோட எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் தரணும். ஸோ நான் சும்மா கீ நேம் யூ நேம்னு தரேன். நெக்ஸ்ட் பேராமீட்டரில் எந்த வேல்யூவை நான் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நான் தரேன். இப்போ நான் செகண்ட் சர்வ்லெட் போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் செகண்ட் சர்வ்லெட் போகிறேன். செகண்ட் சர்வ்லெட்டில் எப்படி அதை நான் கெட் பண்ணுறது அப்படின்னா, சேம் எஸ்டிடிபி செஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இப்போ நீங்கள் செட் ஆட்ரிபியூட் பதிலாக கெட் ஆட்ரிபியூட் பண்ணணும். செஷன் டாட் கெட் செட் ஆட்ரிபியூட் பதிலாக கெட் ஆட்ரிபியூட் தரணும். ஏன்னா இங்கே நான் எதுவும் செட் பண்ண போகிறதில்ல, கெட் தான் பண்ண போகிறேன். எதை வச்சு கெட் பண்ண போகிறேன்னா, இங்கே நீங்கள் என்ன கீ நேம் வச்சிங்களோ அந்த கீ நேம் வைக்கணும். ஸோ யூனிக் கீ நேம் தான் இருக்கணும். ஒவ்வொரு எந்தெந்த டேட்டாவெலாம் ஆட் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிக் கீ நேம் தான் இருக்கணும். இது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அதை நான் வேணும்னா ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன், இல்லைனா நீங்கள் ஆப்ஜெக்டாக கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான்.
இல்ல இல்ல இது அந்த மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இது மெயின் மோட்டிவ் என்னன்னா எல்லா பேஜஸ்லயும் நான் ஒரு டேட்டா வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அகைன் என்கிட்ட ஃபர்ஸ்ட்னு ஒரு சர்வ்லெட் இருக்கு, செகண்ட்னு ஒரு சர்வ்லெட் இருக்கு. இப்போ சப்போஸ் நான் இங்க ஒரு சர்வ்லெட் இங்க ஒரு டேட்டா நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சரி, நான் சும்மா இங்க சர்ச்னு ஒன்று இருக்கு. ஓகே, இங்க சும்மா யூ பாஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு எனக்கு செகண்ட் சர்வ்லெட்லயும் நான் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலா அதை நான் யூஸ் பண்ண முடியாது. இங்க இருந்து நான் செகண்ட் சர்வ்லெட் போறேன் அப்படின்னா, நான் ரீடைரக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நியூ ரெக்வஸ்டா தான் போகும். அப்போ புது கனெக்ஷனா தான் செகண்ட் சர்வ்லெட் போகும். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல நான் என்னென்ன டேட்டா வச்சிருக்கணும் செகண்ட் சர்வ்லெட்டுக்கு தெரியாது. ஓகேவா? பட் நான் அதை கொண்டு போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உம், நான் இப்போ இந்த கோட் சும்மா நான் இது பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம ரெக்வஸ்ட்ல தான் எனக்கு அந்த டேட்டா வரப்போகுது. ஸோ ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ல டாட் கெட் செஷன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். டாட் கெட் செஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எஸ்டிடிபி செஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதை காமிக்கணும். ஸோ இது மேலே வச்சிங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுறது எஸ்டிடிபி செஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ எஸ்டிடிபி செஷன் அதுக்கு ஒரு சும்மா நேம் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வேல்யூவை செட் பண்ண போறேன். ஸோ செட் ஆட்ரிபியூட். இந்த செட் ஆட்ரிபியூட்ல ஃபர்ஸ்ட் கீ நேம் தரணும். தென் எதை நீங்க செட் பண்ண போறீங்களோ அதோட வேல்யூ தரணும். கீ நேம் வந்துட்டு நான் சும்மா பாஸ்னே வைக்கிறேன். வேல்யூ வந்துட்டு என்ன வேல்யூ, இப்போ நான் இந்த வேரியபிளை பாஸ் பண்ண போறேன். ஸோ செகண்ட் வேரியபிளா அந்த வேரியபிளை நான் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல தான் இந்த சர்வ்லெட் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ள இந்த சர்வ்லெட் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் 100 சர்வ்லெட் கிரியேட் பண்ணாலும் எந்த சர்வ்லெட் பேஜில் வேணாலும் நான் இந்த கீ நேமை வச்சு என்னால் இதை நான் கெட் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட மோட்டிவ். சரி, இப்போ இந்த செகண்ட் சர்வ்லெட்ல எப்படி நான் அதை கெட் பண்ணணும்னா சேம் அதே தான் நீங்கள் பண்ணணும். அகெயின் உங்கள் ரெக்வஸ்ட்ல கெட் செஷன் வச்சு ஃபர்ஸ்ட் செஷனை வந்துட்டு கெட் பண்ணணும். அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு நாம செட் பண்ண போறது கிடையாது, இப்போ நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ கெட் ஆட்ரிபியூட்ல எந்த கீ நேம்ல வச்சு செட் பண்ணீங்களோ அந்த கீ நேம் இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா என்ன தரும் அப்படின்னா ஆப்ஜெக்டா தரும். எனக்கு ஸ்ட்ரிங்கா வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை நீங்க இது பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்னு போட்டீங்க அப்படின்னா இது ஆப்ஜெக்டா தருது. பட் நாம அதை ஸ்ட்ரிங்கா நம்மளா இம்ப்ளிசிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறோம். இப்போ நாம டைரக்டா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம்னா ரெக்வஸ்ட் டாட் பிரிண்டர் சேம் இதை வச்சு நாம பிரிண்ட் பண்ணிக்கலாம். This is your password சும்மா போதும். சரி, ஓகே. இப்போ நான் ரன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க ஒரு சர்வ்லெட்டை ரன் பண்ணணும்னா யூஆர்எல்ல போயிட்டு டைப்பும் பண்ணலாம், இல்லை டேரெக்டா இங்க இருந்தே கூட ரன் பண்ணலாம். டேரெக்டா உங்க எந்த சர்வ்லெட் வேணுமோ அந்த சர்வ்லெட்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் as ரன் ஆன் சர்வர் அப்படின்னு கொடுத்தாலும் ரன் ஆகும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல இருந்து தான் ரன் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல தான் நான் செஷனை செட் பண்றேன். செகண்ட் சர்வ்லெட்ல அதை நான் கெட் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டை ரன் பண்ணாம செகண்ட் சர்வ்லெட்ல ரன் பண்ணனா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா ஆகாதா? எப்படி ஒர்க் ஆகும்? நான் நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி செட் பண்ண வேல்யூவை நான் கெட் பண்றேன். இது பாஸ் அப்படிங்கிறது நம்ம செட் பண்றதே ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல தான் பண்றோம். அப்ப டைரக்டா இங்க பண்ணா ஒர்க் ஆகாது. இது வேல்யூவை நம்ம செட் பண்ணாதானே கெட் பண்ண முடியும். ஸோ வேல்யூ செட் பண்ற இடம் ஃபர்ஸ்ட் சர்வ்லெட். ஸோ அதை நீங்க ரன் பண்ணிட்டு அங்க இருந்து தான் நீங்க மீன் அதுக்கப்புறம் தான் நீங்க இதை கால் பண்ணணும்.
ஸோ நான் ஒரு வாட்டி இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆஸ் ரன் ஆன் சர்வர். எந்த சர்வர்னு கேட்கும், இந்த சர்வர் தான். எப்போவுமே இதே சர்வரை யூஸ் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். நான் சும்மா யூ பாஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு யூ பாஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன். யூ பாஸ் ஈக்குவல் டு சம் பாஸ்வேர்ட். வரல. இதை செட் பண்ணிட்டு செட் பண்ணுறேன். வர மாட்டேங்குது. ம். இந்த சர்வலெட்டில் செஷனில் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சர்வலெட்ல இருந்து வேணாலும் அதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். பட் ஏன் எரர் அடிக்குதுன்னு தெரியல. ஆரிஜின் சர்வர் did not find the current representation of the target. கரெக்டாக தான் இருக்கு, வர மாட்டேங்குது. குளுக்கோஸ் தானே நம்ம கொடுக்குற கீ. நாங்க செட்ல வந்து பாசம் தானே கொடுத்துருக்கோம். இந்த கீ வந்துட்டு அங்கே ஒன்று ஹெச்டிஎம்எல்லேருந்து வர கீ. ஹெச்டிஎம்எல்லேருந்து வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அங்கே வரும். இல்லைனா யூஆர்எல்ல யூஆர்எல்ல என்ன தரீங்களோ அது அங்கே வருது. இன்னும் இது வந்து நீங்கள் செட் பண்ணுறது. நீங்கள் செட் பண்ணுறப்போ இதுக்கு ஒரு கீ நேம் தரீங்க. இந்த கீ நேம் வச்சு தான் இங்கே நீங்கள் கெட் பண்ணணும்.
போர்ட் நம்பர் ஏதாவது மாற்றணுமா? 5 தான் இருக்கு. இதை சும்மா பிரிண்ட் பண்றதுக்கு எதனா வைக்கிறேன். நல்லா வர மாட்டேன். ஓகே. ஸோ ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு இங்கே நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்காம சும்மா வேற ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி சும்மா தரேன். என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டில் இந்த யூ பாஸ்ல நான் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்துட்டு அங்கே செட் ஆயிருக்கும். இந்த யூ பாஸ்ல நான் என்ன என்ன கொடுத்தனோ அது வந்துட்டு இங்கே கெட் பண்ணியிருக்கோம். அதை நாம செஷன்ல பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு ஆட் பண்றோம். அதே பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை தான் நாம செகண்ட் சர்வ்லெட்ல கெட் பண்றோம். இப்போ நான் செகண்ட் சர்வ்லெட் ரன் பண்ணேன்னா திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட்னு போட்டுட்டு இந்த வேல்யூ வரணும். ஸோ போயிட்டு நான் டூ வச்சேன்னா ஸோ அது எனக்கு வரும். நாம லாகின் டூ அப்படிங்கிறது நியூ ரெக்வஸ்டாக தான் போகிறோம். ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த இது புரியுதா? அஜித் அஜய் உங்க ரெண்டு பேருக்கும் புரியலன்னா அதை கேளுங்க. கோடிங் ஆ இதுல அந்த செகண்ட் ஆஃப் செட்டர் ரிப்பீட்ல கீ வேல்யூ ரெண்டுமே வேற வேற கொடுப்பாங்க. ம் நீ எது வேணா கொடுக்கலாம் அதெல்லாம். பட் ஆனால் அதே கீ தான் இங்கே தரணும். ஆமாம், கீயை வச்சு தான் கெட் பண்ணணும். இப்போ போன வாட்டியும் இதே கீழ வேற டெஸ்ட்னு கொடுத்தேன். இப்போ இதே கீழ நான் பாஸும் கொடுத்ததுனால பழைய பாஸ் பழைய கீ பாஸ் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். புதுசா வந்த இதுதான் போய் அப்டேட் ஆகும். உங்களுக்கு ரெண்டுமே இருக்கணும்னா கீ வேற வேற தரணும். அதான் ஒவ்வொரு வாட்டியும் கீ வந்துட்டு புதுசா கொடுங்க. ஒரு வாட்டி ஆட் ஆகணும்னா ஒவ்வொரு வாட்டியும் புதுசா கீ கொடுங்க. ஸோ ஸோ இது ஒரு டைப் செஷனை வச்சு நாம மெயின்டைன் பண்றது. இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ். ஸோ குக்கீஸ் அப்படிங்கிறது இந்த வேர்டும் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ குக்கீஸ் அப்படிங்கிறது நாம எந்த வெப்சைட் போனாலும் சரி எது போனாலும் சரி நீங்கள் வெப்சைட்டை கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ப்ரௌசர் வந்து ரெஸ்பான்ஸாக ஒரு பேஜ் வருது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் கூடயே வந்துட்டு சில குக்கீஸ் வரும். குக்கீஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா சேம் கான்செப்ட் தான். நீங்கள் தான் வந்து லாகின் பண்ணுறீங்க, அடுத்த வாட்டி நீங்கள் வரப்போ புது ஆள்னு தெரியாமல் ஆல்ரெடி இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடி கூடயே வரும். அந்த ஐடி தான் வந்து குக்கீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு சர்வர்ல போயிட்டு ஸ்டோர் ஆகாது. நம்ம பார்த்த செஷன் வந்துட்டு சர்வர்ல உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. பட் இது வந்துட்டு உங்க கிளைண்ட் உங்க சிஸ்டம்லயே ஸ்டோர் பண்ணுது. இங்க பாருங்க, நான் கிளைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் தரேன் சர்வருக்கு. சர்வர் வந்துட்டு எனக்கு குக்கியோட சேர்த்து ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ நான் செகண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்போ பழைய குக்கியும் சேர்ந்து போகும். இப்போ ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் வரப்போ பழைய குக்கி புது குக்கியும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப பழசும் போகும், ரெஸ்பான்ஸ் வரப்போ பழசும் வரும், புதுசும் சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதனால தான் நமக்கு வந்துட்டு குக்கீஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ப்ரௌசர் போனாலும் அதில் குக்கீஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ சும்மா நான் இதுலேயே போகிறேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி. பட் குக்கீஸ் பார்க்குறது
குக்கீஸ் பார்க்கறது தெரியுமா எட்ஜில்? ஸோ குக்கீஸ் அண்ட் சைட் பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்தந்த இவ்வளோ இது வந்துட்டு லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதில் நான் உள்ளே போயிட்டு நான் வரப்போ இந்த குக்கீஸும் எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ நான் அடுத்த வாட்டி இதே வெப்சைட் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த லாகின் கேட்காது, உள்ள எனக்கு அலோவ் பண்ணிடும். சைட் பெர்மிஷன்ஸ், குக்கீஸ். ஸோ ஓகே. ஸோ ஒரு குக்கீஸ் எப்படி ஆட் பண்ணுறதுனா சேம் தான். செஷன் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டில் ஒரு குக்கி ஆட் பண்ண போகிறேன், செகண்ட் சர்வ்லெட்டில் அந்த குக்கியை நான் கெட் பண்ண போகிறேன். அதே திங் தான். ஸோ சேம் இந்த ஸ்ட்ரிங் என் அப்படிங்கிறது தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி குக்கி கிரியேட் பண்ணோம்னா குக்கி அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ குக்கி கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ அகெயின் குக்கி கிளாஸ். இதுக்கும் நீங்கள் ஒரு கீ நேமு என்ன வேல்யூவோ அதை வச்சிடணும். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை உங்கள் ரெஸ்பான்ஸில் இந்த ஆப்ஜெக்டை ரெஸ்பான்ஸில் ஆடு குக்கின்னு வச்சு செட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த செஷன்ல செட் ஆட்ரிபியூட்ல வேல்யூஸை போட்டு அனுப்பணும். இது அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ்ல வேல்யூவை நீங்க ஆட் பண்ணி அனுப்பணும். சரி, இப்போ வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா யூனேம். இந்த யூனேமை நான் வேல்யூஸா செகண்ட் சர்வ்லெட்ல நான் கெட் பண்ணணும். ஸோ நீங்க எந்த சர்வ்லெட்லயும் சரி நீங்க குக்கீஸை வந்துட்டு சிங்கிள் குக்கியா கெட் பண்ண முடியாது, அரேவா தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண குக்கி அப்படிங்கிறது ரீசெண்டாக மேலே இருக்கும், மீன் டாப்ல இருக்கும். இப்போ 10 குக்கி இருக்குதுன்னா நான் புதுசாக ஆட் பண்ணுறது 10க்கும் மேலே நம்பர் ஒன்ல புதுசாக வர்றது நம்பர் ஒன்ல இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அரேல 0th இண்டெக்ஸை மட்டும் நான் கெட் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸ் கெட் பண்ண அப்படின்னா புதுசாக நான் ஆட் பண்ண குக்கி என்னால் பார்க்க முடியும். ஒரு வாட்டி நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், அப்பதான் நான் ஆட் பண்ண குக்கி என்னால் பார்க்க முடியும். குக்கீஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு சாரி எல்லாத்தையும் வந்துட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கும் அந்த எல்லாத்தையும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ செஷனை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் குக்கீஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ குக்கீஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா குக்கி அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன கீ நேம் பாஸ்வேர்டு அது எப்படி செட் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே. ஸோ கீ நேம் எதுவாக வேணா இருக்கலாம். இந்த வேல்யூ அப்படிங்கிறது உங்கள் வேல்யூ, எக்ஸாக்டாக எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ. ஸோ குக்கியை நாம இம்போர்ட் பண்ணணும். ஜகாட்டா சர்வ்லெட் HTTP இந்த பேக்கேஜ்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த குக்கியில நான் வேல்யூவை ஆட் பண்ண போறேன். ஆட் குக்கி சாரி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ல ஆட் குக்கி, இந்த குக்கியில இந்த ஆப்ஜெக்டை வச்சு அனுப்பிடுறேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய குக்கீஸ் இருக்கும். இப்போ இந்த குக்கியும் ஆட் ஆயிருக்கு. பட் இந்த குக்கி தான் வந்து டாப்ல இருக்கும், அதை நாம கெட் பண்ணோம். ஸோ குக்கீஸ் எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ரெக்வஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல கெட் குக்கீஸ்னு இருக்கும். இந்த குக்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரே அரே ஆஃப் குக்கீஸை ரிட்டர்ன் பண்ணும். உங்க குக்கீஸும் இதுல இருக்கும், எல்லா குக்கீஸும் இதுல இருக்கும். ஸோ எனக்கு தேவையானது எனக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குக்கி தான். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் குக்கியில இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். இதை தனியா ஒரு வேரியபிள்ல அரேல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அரே 0வும் போடலாம், இல்லை டைரக்டாவும் இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இதை தனியா ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன குக்கி அரே அதுக்கு சும்மா ஒரு நேம் வைப்பீங்க.
இப்போ கீழே கீழே வந்துட்டு ஏ அந்த அரே ஆஃப் ஜீரோன்னு கொடுப்பீங்க. நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் யுவர் குக்கி அப்படின்னு போடுறேன். சரி, ஒரு வாட்டி நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே போயிட்டு லாகின் மட்டும் என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு குக்கீஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். குக்கீஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் அகெயின் லாகின் டூவை கெட் பண்ணனா நான் என்ன ஆட் பண்ணணும்? குக்கி எம்டியா இருக்கு. சரி, ஓகே. நான் எல்லா குக்கியும் பிரிண்ட் பண்றேன். நான் என்கிட்ட இருக்கிற எல்லா குக்கியும் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ போயிட்டு என்டர் அடிச்சேன் அப்படின்னா, ஸோ நான் ஆட் பண்ண குக்கி வந்துட்டு இதுதான். Sorry. இந்த குக்கி வந்துட்டு கிளாஸாக ரிட்டர்ன் ஆகுது. எனக்கு அதோட வேல்யூ வேணுங்கிறதுனால வெறும் கெட் வேல்யூன்னு கொடுக்குறேன். பாக்கி லாகினை கொடுத்துட்டு அகைன் நான் லாகின் டூ தரேன். இந்த குக்கி ஆக மாட்டேங்குது. Sorry. நான் லாகின்ல அந்த யூ பாஸ்ன்னு நான் எதுவுமே தரல, அதனால எனக்கு எம்டியாக வருது. நான் சும்மா பாஸ்ன்னு கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா இப்போ இந்த சமயத்தில் எனக்கு குக்கீஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் என் லாகின் டூன்னு கொடுத்தேன்னா ஸோ பாஸ் அப்படிங்கிறது எனக்கு குக்கீஸ் அப்படிங்கிறது பாஸ்ன்னு வரும். நம்ம பார்த்த சர்வ்லெட்டில் பார்த்தது தான் இதுவும், பட் சின்டாக்ஸ் வைஸ் ரெண்டும் வேற. சர்வ்லெட்டில் எஸ்டி கெட் செஷன் வச்சு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கெட் அட்ரிபியூட் மெத்தடில் நீங்கள் கீ நேமும் அந்த பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். பட் குக்கீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குக்கீஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் குக்கியில் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு பாஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் சர்வ்லெட்டில் இதை வச்சு நான் வந்து கெட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ட்ராக்கிங். இப்போ ரியல் டைமில் வந்துட்டு மேக்ஸிமம் J2EE ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா J2EEங்கிறது பேஸ். இதை பேஸ் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பட் J2EE யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். J2EE எதுக்கு படிக்கிறோம்னா இது படிச்சாதான் இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும். ஸ்ப்ரிங் பூட்ல இவ்வளோ கோடிங் பார்ட் இருக்காது, கான்ஃபிகரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு பேஸ் புரியாம அது டேரெக்டாக போக முடியாது. அதுக்காக தான் J2EE படிக்கும். பட் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் சொல்றேன். ஆ ஆமாம். இப்போ நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்ப்ரிங் பூட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரிங் பூட் தெரியணும், J2EE தெரியணும், கோர் ஜாவா தெரியணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் 2 சொல்றேன். அது சும்மா சிம்பிள் தான், நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு டேட்டா கிரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு டேட்டா வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சர்வலெட்டில் நான் எப்பப்பெல்லாம் போகிறேனோ எனக்கு அப்பப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேட்டா எனக்கு ரெக்வஸ்ட்டாக போகணும். இது நான் ஸ்டாட்டிக்காக செட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ HTML டேட்டா வருதுன்னா HTML ஒரு டேட்டாவை நான் ஹிடன்னு கொடுத்துருவேன். ஸோ டைப்பை ஹிடன் வச்சுட்டேன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு HTML தான் இருக்கு. ஆனால் யூசர் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தெரியாது. பட் அதில் நான் வேல்யூ அப்படிங்கிறது சுரேஷ் நான் கொடுத்து வச்சிருக்கேன். வேல்யூ வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதில் வேல்யூ இருக்கும். நீங்கள் டைப் பண்ணாதான் வேல்யூ வரும்னு இல்லை, டிஃபால்ட்டாகவே வேல்யூ இருக்கும். இப்போ இந்த யூனேமை நான் என்னோட பேராமீட்டரில் கெட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நியூ ஃபைல் HTML இப்போ இதில் நான் ஒரு டேட்டா கொடுத்துட்டு இங்கே ஒரு டேட்டா கொடுத்து நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா இங்கே நான் எதை என்டர் அடிச்சுக்கணும்னு இங்கே வரும். இப்போ இதுவே நான் டெக்ஸ்டாக கொடுத்ததுனால நீங்கள் அதை என்டர் அடிக்கிறீங்க. இப்போ இதுவே நான் ஹிடன்னு கொடுக்குறேன். ஹிடன் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த டேட்டாவே உங்களால் பார்க்க முடியாது. சி, சர்ச் தான் இருக்கு, பட் அந்த பாக்ஸே உங்களுக்கு தெரியலை. பட் இதில் என்னால் ஒரு டேட்டாவை ஹைட் பண்ண முடியும். இப்போ நான் சப்போஸ் இதை நான் ஹைட் பண்ணலை, டெக்ஸ்ட்னு வச்சுருக்கேன். பட் டிஃபால்ட்டாக எனக்கு அதில் ஒரு டேட்டா வேணும். யூசர் அதில் என்டர் பண்ணக்கூடாது. டிஃபால்ட்டாக அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா வந்து அதில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா நான் வந்துட்டு வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல நான் டேட்டா கொடுக்கலாம். நான் சும்மா டேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நான் இதை ஓப்பன் பண்ண உடனே அதில் டேட்டான்னு வருது. இப்போ நான் அதை ஹிடன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா இப்போ அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸில் டேட்டான்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சர்ச்னு பட்டன் கிளிக் பண்ணீங்க வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவும் சேர்த்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்கு வரும். இப்போ அதை நான் கெட் பண்ணிக்கலாம். ஸோ யூசருக்கு தெரியாமல் இந்த மாதிரியும் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜை ஒரு டேட்டாவை என்னால் ட்ராவல் பண்ண வைக்க முடியும். சொல்ல வருது புரியுதா? புரியலன்னா கேளு. அஜித், இது புரியுதா? ஹலோ, சொல்லுங்க. யா, யா, ம், யா, யா, ம், ம், யா. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ட்ராக்கிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி டேட்டாவை நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் செஷன் ட்ராக்கிங். இதில் 3வே இருக்கு: செஷனு, குக்கீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.